இயேசு கிறிஸ்துவின் பெயராலே இன்று அதிகாலையில் சிதைந்த இயேசுவோடு வந்திருக்கிற இந்த நேரலைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இதில் கலந்திருக்கிற நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தந்தையாம் கடவுளை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தூய ஆவியானவரை இன்று நாம் வரவேற்று அவரில் சந்தோஷமாக இருக்க போகிறோம். அவருக்கு நம்முடைய புகழ்ச்சி பலிகளை, துதி பலிகளை நாம் செலுத்த போகிறோம். இந்த காலையில் நேரத்தில் ஆண்டவரை ஆராதிப்பது என்று சொல்வது உண்மையாகவே ஒரு அதிசயமான ஒரு வல்லமையையும் அவருடைய இறை பிரசன்னத்தையும் நம் அருகில் கொண்டு வருகிறது. ஆகவே அந்த பிரசன்னத்திற்காக வாஞ்சையோடு அவரை நம்ம ஆராதிப்போம். இங்கே திருப்பாடல்கள் 139 சொல்லுகிறது, 139 14வது இறைவசனம். ஏனெனில் 13:14 என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உருத்தந்தவர் நீரே, அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். பிரைஸ் தி லார்ட். உமது செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். ஆகவே இந்த வசனத்தின்படி ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். அவருடைய செயல்கள் நம்முடைய கண்களுக்கு வியப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த வியப்புக்குரிய அவருடைய செயல்களை எண்ணி நாம் அவரை துதிப்போம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசய மானவரை, அதிலுமே நானவரை. அதிசய மானவரை, அதிலுமே நானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. கடந்த காலத்தின் துன்பங்களில் அடைந்த ஆராத்துயரங்களில், கடந்த காலத்தின் துன்பங்களில் அடைந்த ஆராத்துயரங்களில், ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசய மானவரை, அதிலுமே நானவரை. அதிசய மானவரை, அதிலுமே நானவரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை.
இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. இன்றை தினம் வரை காத்தீரே, எல்லாரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தமே. நின் கிருபையால் கடந்து வந்தோம், அன்பே ஆருயிரே ஆனந்தமே. தூதிப்பேன் தூதிப்பேன் தேவனை, தூதிகள் மத்தியில் வசிப்போரை. தூதிப்பேன் தூதிப்பேன் தேவனை, தூதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசய மானவரை, ஆதியிலுமே நானவரை. அதிசய மானவரை, ஆதியிலுமே நானவரை. நன்றி ராஜா, இம்மட்டும் எங்களை காத்தவரே உமக்கு நன்றி. பரிசுத்தமானவரே உமக்கு நன்றி. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம் பீடத்தின் முன்பாக நாங்கள் வந்து நிற்கிறோம். நல்லவரே, வல்லவரே, பரிசுத்தமானவரே, ஒருவரும் சேரக்கூடாவலினில் வாசம் செய்பவரே, தீமையை காண நானும் கண்களை உடையவரே உமக்கு நன்றியப்பா. ஏனெனில் நான் தூயவர் என்று சொல்லுகிறீரப்பா. உம்மை தூய கோலத்துடன் வழிபட எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தகுதிப்படுத்துமப்பா, தகுதிப்படுத்துமப்பா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். நன்றி ராஜா. அப்பா, உம் பீடத்திற்கு முன்பாக நாங்கள் வந்து நிற்கக்கூடிய தகுதிய நீர் எங்களுக்கு ஏற்படுத்தும் அப்பா, எங்களுக்கு ஏற்படுத்தும் அப்பா. அப்பா, எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. உம் பீடத்தை சுற்றி சுற்றி நான் வருகிறேன் தெய்வமே. கரைகளெல்லாம் நீங்கிட என் கைகளை கழுவுகிறேன். கரைகளெல்லாம் நீங்கிட என் மனதினை கழுவுமையா. கரைகளெல்லாம் நீங்கிட என் மனதினை கழுவுமையா. தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன்.
உள்ளம் தந்து விட்டேன் ஆமப்பா, என் உள்ளம் தந்து விட்டேன். நன்றி ராஜா. எங்கள் அடைக்கலமே ஆதரவே உமக்கு நன்றி. ஆதாரமானவரே நன்றி அப்பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லவர், சாவாமை உள்ளவர், உமக்கு நன்றி. உம் திருநாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம் திருநாமம் உயர்த்தப்படுவதாக. உம் நாமம் உறுதியான கோட்டை. உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே நன்றி ராஜா. அருமை இரட்சகரே நன்றி ராஜா. ஆலோசனையில் பெரியவரே நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதமும் உடையவரே. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதமும் உடையவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை ராஜா. ஆராதனை உமக்கு ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. அல்பா ஓமேகா வானவரே, ஆதியும் அந்தமுமானவரே. அல்பா ஓமேகா வானவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆமப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. நன்றி ராஜா. சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, அரியணையில் வீற்றிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே,
உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உமது பெயரை தொழுகின்றோம். நீர் நல்லவரப்பா, நீர் வல்லவரப்பா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பவர். உமக்கு நன்றி. எங்களை நினைவு கூறும் தெய்வம் நீர். மகிமையின் மேகமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் குரலை கேட்டு அருகில் வந்து நிற்பவரே, உமக்கு நன்றி. ஐயா, உமக்கு நன்றி. வியத்தகு முறையில் எங்களை நடத்துகிறீர். உமது செயல்கள் ஆச்சரியமானவைகளப்பா. உமது வழிகள் எங்களுக்கு நேர்மையானவைகள். உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. இந்த நாளிலே இறங்கி வாருமே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எங்களை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கு நீர்தான் ஆண்டவரே. உம்முடைய பாதமே அப்பா, அந்த பாதத்தை நாங்கள் முத்தி செய்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. உம்முடைய திருப்பாதம் நாங்கள் எப்பொழுதெல்லாம் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த இடத்தில் நீங்கள் கடந்து வரீங்க ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்களை உருமாற்றுகிறதப்பா. உங்கள் பிரசனம் எங்களை சுத்தப்படுத்துது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்குள்ள தங்கி இருக்கிறாச்சா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் இன்று நீர் வைத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மனதார துதிக்கிறோம் ராஜா. எல்லா புகழும் மாட்சியும் மகிமையும் கனமும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆகிய
இயேசுவின் நாமத்தினாலே இன்று அதிகாலையில் சிறந்த இயேசுவோடுக்கு சின்சியராக வந்திருக்கும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னொரு ரெவலேஷனை கேட்பதற்காக வந்திருக்கும் உங்களை ஆண்டவர் இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் ஏற்கனவே அன்னைக்கு நான் சொன்னது போல் ஒருவேளை நீங்கள் இந்த இந்த கீழே வச்சுருக்க இந்த ஷீட்டு ஒரு வேளை வேணும்னு சொன்னால் நீங்கள் பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கொண்டால் இன்னுமே உங்களுக்கு ரொம்ப லைவாக இதை பார்க்கும் போதே நிறைய விஷயங்கள் தெரியும். குறிப்பாக இந்த ஒரு 4-5 டேஸை கண்டினியூஸாக உங்களோடு நான் பேசுவதற்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வாரத்தில் அதை நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட நம்ம மேகசின் இருந்தால் கூட போதும். அந்த மேகசினுடைய நடு பேஜில் இருக்கும், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாரத்தில் ப்ளீச் ஆகுதுப்பா. இந்த வாரத்தில் நீங்கள் அது கையில் வச்சுருந்தா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சரி, நம்ம கடைசியாக என்ன பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் முடிச்சிருக்கவங்களா ஒரு ப்ரைஸ் லாட் போடுங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சிருவேன் யார் யார் முடிச்சிருக்கிறீங்க. அப்புறம் அது கூட கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம்? கடைசியாக what I've seen. இந்த நாட்களில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி உங்களுடைய மீதம் இருக்கிற காலங்களில் எப்போ அவருடைய பாடுகளை குறித்து தியானித்தாலும் நிச்சயமாக எஸ், praise the Lord, praise the Lord. எப்போ நம்ம இதை குறித்து தியானித்தாலும் இந்த பகுதி நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இந்த முறை நம்ம வெல்கம் ரூபா ராஜா, பிரைஸ் தி லார்ட். எலிசபெத் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். டயனா ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். மரியா அல்ஃபோன்ஸ் மரியா, வாழ்த்துக்கள், பிரைஸ் தி லார்ட். மரியா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சுஜி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரிஸ்ஸி, பிரைஸ் தி லார்ட். ஷீலா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். பிரசாத், பிரைஸ் தி லார்ட். அப்புறம் ஆனால் யாருமே பிரியா, பிரைஸ் தி லார்ட். யாருமே கடைசியாக என்ன பார்த்தோங்கிறது போடலையே. டேனியலா, பிரைஸ் தி லார்ட். சார்லஸ், ஊருக்கு போய் சேர்ந்தாச்சா? போகிற வழியா? ஆன் த வே, பிரைஸ் தி லார்ட். மிச்சவங்கெல்லாம் ஆன் பண்ணி விட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? வாழ்த்துக்கள். அவங்க பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா தட்டி விட்டு கொஞ்சம் ஒரு குட் மார்னிங்கை சொல்லி விடுங்க. எஸ், Alfina and family. Lima sister, praise the Lord. Lima, praise the Lord. சரி, ஓகே.
நம்ம செய்தி ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் இந்த வரைபடத்தை ஒருவேளை நீங்கள் குயவன் கையில் வச்சுருக்கிறீங்கன்னா இந்த வரைபடத்தில் ஒரு விஷயத்தை பாருங்கள். அதாவது என்னென்னா, நம்ம கடைசியாக பார்த்து நம்ம கிட்ட கேட்டால் கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருத்தோலை ஞாயிறு, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எஸ் கரெக்ட், ஜீசஸ் entered ஜெருசலேம். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழைகிறார். அங்கே அன்னைக்கு வந்து அவர் என்னென்ன வேறு பர்பஸே இல்லை, நேராக அங்கேருந்து போகிறாரு, அப்படியே திரும்பி வந்துடுறாரு, அவ்வளோதான். இந்த சாயங்காலம் மாதிரி இவர் போய் சேர்றதுக்குள்ளேயே அவர் வந்துடுறாரு. உண்மையாகவே ஆண்டவர் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் போகிறார் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம். இட்ஸ் நைஸ். இன்றைக்கி நம்ம வந்து குருத்தோலை ஞாயிறுலேருந்து திங்கட்கிழமைக்கு வந்துட்டோம். இப்போது இந்த திங்கட்கிழமை ஒருவேளை இந்த படம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தெரியும், ஏன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த படத்தை பார்க்க சொல்கிறேன். அப்புறம் இது வழியாகவே நம்ம வந்து அப்படியே தியானிச்சுட்டு வந்தோம்னா என்றைக்கு இந்த படத்தை பார்த்தாலுமே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடும்னா, அந்த நாளில் என்ன நடந்துச்சுங்கிறது ஞாபகம் வந்துடும். திங்கட்கிழமை, நீங்கள் திங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 படம் போட்டிருக்கோம். ஒன்று அத்திமரத்தை சபிக்கிறது, 2வது ஆலயத்தை சுத்தப்படுத்துவது. இப்போ வந்து இன்றைக்கி இந்த ரெண்டு இருந்தாலும் ஒருவேளை நான் ஏற்கனவே இந்த 2 பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். இந்த அத்திமரத்தை சபிக்கிறது வந்து எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, யோசுவா புத்தகத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்வார், இன்று உங்களை சுத்தப்படுத்திக்கோங்க, நாளைக்கு மன்னிக்கும் அத்திமரம் வந்து எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, எருசலேம் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சிச்சு, ஆண்டவருக்கு பிரியமாக இல்லை, கனி கொடுக்க வேண்டிய காலத்தில் கனி கொடுக்காததுனால ஆண்டவர் அடையாளமாய் இதை வந்து செய்கிறார். ஆண்டுக்கு பசி வந்துச்சுன்னா அவர் என்ன செய்வார்னு நமக்கு தெரியும். ஒரு 5 அப்பம் 2 மீனை வந்து எப்படி பழுகி பெருக வைத்தார், அப்படி பருக வைச்சிட முடியும். அப்புறம் வந்து அவர் பசி தாங்காத ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வந்து அவருக்கு வந்து நோன்பு இருந்து முடிஞ்ச உடனே அவருக்கு பசி உண்டாயிற்றுன்னு வசனம் சொல்லுது. அப்போ வந்து பிசாசு ஒரு ஐடியா கொடுக்குது, ஏன் கல்லம் வந்து அப்பமாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி, அது கடவுளுடைய சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து ஒரு பசி தாங்காத ஒருவர் அல்ல, பசி தாங்கக்கூடியவர் தான். அதுக்கப்புறம் வந்து அப்படியே பசி வந்துட்டாலும் வந்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஜனங்களுக்கு பசி வந்த போது அவர் ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணினார். இப்போ சீடர்களுக்கு ஒரு பிரச்சனை, சீடர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும், தனக்கும் பசி வந்துருச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி அவர் வந்து காத்திருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து அவர் வந்து அதை சபிக்கிறார். ஏன் சபிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு காரணத்தையும் சொன்னேன். பார்த்திங்கன்னா எருசலேமை குறித்து கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் நான் உங்களை கூட்டி சேர்க்க முயற்சி செஞ்சேன், நீங்கள் வந்து எதுக்குமே இணங்கலை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அழிவு வருங்கிறத ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார். இந்த மலையை பார்த்து அகன்று அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த பக்கம் போய் கடலில் போய் விழுன்னு சொன்னால் விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அப்போ வந்து எந்த மலையை பார்த்து, இந்த மலைன்னு சொல்லி சொல்கிறாரு, அவர் எந்த மலையை பார்த்து சொல்கிறாரு? அவர் இருக்கிறது ஒலிவ மலை, எதிர்த்தாப்பில் இருக்கிறது எருசலேம் மலை. அப்போ அந்த மலையை தானே பார்த்து சொல்லணும். அப்போ வந்து இதெல்லாம் அவர் இருந்தது கரெக்ட், இந்த மலைன்னு சொல்லும்போது அவர் இருந்த மலை வந்து மோரியா மலை. ஏன்னா ஒலிவ மலையிலேருந்து இறங்கி இங்கே வர்றாரு, எருசலேமுக்குள்ளே வர்றாரு, அங்கே இருக்கக்கூடிய அத்திமரத்தை தான் சபிக்கிறாரு. அப்படின்னா ஒரு மோரியா, அதாவது இந்த மலைன்னு சொல்லும்போது எருசலேம் மலையை அதை பெயர்ந்து எங்கே போய் உழுக சொல்கிறாரு? கடலில் கொண்டு போய் உலக சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உவமேயமாய் ஏதோ ஒன்றை சொல்கிறார். நீங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் நீங்கள் அதை பார்க்கணும் அப்படிங்கிறத அத்திமரத்துக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்சிடெண்ட்டை ஆண்டவர் வந்து கோவிலை சுத்தப்படுத்துகிறார். அதுக்கு வந்து இன்று நீ சுத்தப்படுத்திக்க, நாளைக்கு உனக்கு அற்புதத்தை செய்வேன்னு சொல்கிறாரு.
யோசுவாவின் நாட்களில் இங்கே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார். இனி அடுத்த வாரத்தில் என்ன நடக்க போகுதுன்னா மீட்பு பெருவாரியாய் பெருக போகிறது. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டுக்கு சித்தமானால் அத்திமரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம ஆண்டுக்கு சித்தமானால் நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த கோவிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்தப்படுத்துகிறார். வாசிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 15, 16, 17, 18, 19 வசனங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்த தொடங்கினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படி ஒழித்துவிடலாம் என்று வழி தேடினார்கள். இப்போ வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய காசுக்காரர்களுடைய பெட்டிகளை எல்லாம் தள்ளி விட்டு புறா விற்கிறவங்க, ஆடு வைக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து அடித்து துரத்தி இதெல்லாம் செய்கிறார். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? நேற்று வந்து நான் ஒவ்வொரு சமயமும் இந்த பகுதியை கொஞ்சம் அப்படியே தியானிப்பதுண்டு. இப்போ நேற்று நான் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து வந்து கொண்டிருக்கிறேன். வர்ற வழியில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சம்பவத்தை அப்படியே யோசித்து கொண்டு இருக்கும்போது டக்குன்னு எனக்கு என்னமோ ஆவியானவர் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினேன்னு நினைக்கிறேன். யோசியான்னு சொல்லி ஒரு ராஜா இருக்கிறார். அவரை ஞாபகப்படுத்தினார். இந்த யோசியா ராஜாவுடைய சரித்திரம் என்னென்னு கடகடன் போய் கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன சர்ச்சை அதை நான் திருப்பி பார்த்தபோது எனக்கு கிடைத்த சில விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ யோசியா ராஜாவை எடுத்துக்கொள்வோம். அவர் வந்து எப்போ ராஜாவானார்? 2 அரசராகவும் 22ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். யோசியா அரசரான போது அவருக்கு வயது 8 வயசு தாங்க. 8 வயசுனா இப்போ வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிற ஸ்டேஜ். சரிங்களா? சரி. அவர் 31 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்தார். எப்படி ஆட்சி செஞ்சிருப்பாரு புரியலங்க. ஆனால் 8 வயசு, இது சரித்திரம். இட் இஸ் ஹிஸ்டரி. பொட்சத்தை சார்ந்த அதாயாவின் மகன் எதிதா என்பவரே மகள் எதிதா என்பவரே அவருடைய தாய். அவர் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்தார். தம் தந்தை தாவீது நடந்த எல்லா வழிகளிலும் வலப்புறமோ இடப்புறமோ பிறளாது அவரும் நடந்தார். ஆமாம், வலப்புறமோ இடப்புறமோ பிறளாது அவரும் நடந்தார். இந்த 8 வயசுல ராஜாவான இந்த யோசியா ஒரு சிறப்பான ராஜா. அதாவது தாவீதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு ராஜானா யோசியா. எனக்கு ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி அவருடைய சரித்திரத்தை ஒரு வாட்டி 2 வாட்டி நிறைய வாட்டி படிச்சிருக்கிறேன். அந்த யோசியாவை பற்றி செய்தியெல்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் சமீப நாட்களில் யோசியாவை அடிக்கடி நான் அப்படி திருப்பி பார்த்தது உண்டு. என்னமோ தெரியல, சமீபத்தில் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. செய்திக்காகன்னு இல்லை, நான் சும்மா பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த யோசியா வந்து ஒரு ரிஃபார்மர், அதாவது சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டும். அவருக்கு வந்து வயது 8லேயே வந்து ராஜாவாயிடுறாரு. ஆனால் அவர் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி நடந்தார்னா, தன் தந்தை தாவீதை போல நடந்து வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, இந்த யோசியாவுடைய வாழ்க்கை போக்கை பாருங்களேன். 2 குறிப்பேடு 34:3. 34:3.
அவரது ஆட்சியின் 8ஆம் ஆண்டில். அப்படின்னா எத்தனாவது வருஷம்? அவருக்கு என்ன வயசு? 16 வயசு. 8 வயசில் அவர் வந்து ராஜாவாகிறாரு. அவர் ஆட்சியின் 8ஆம் ஆண்டுனா அது வந்து 16 வயது. அவர் இன்னும் இளைஞராக இருந்தபோது அவர் மூதாதை தாவீதின் கடவுளை நாடிச் செல்லலானார். சரி, இப்போ வந்து அவர் அந்த 16 வயசு வரும்போது, 8 வயசில் அவர் வந்து ராஜாவாகிறாரு. 16 வயசு வரும்போது மூதாதையரின் கடவுளாகிய தாவீதின் கடவுளை அவர் நாடி செல்கிறார். தமது ஆட்சியின் 12ஆம் ஆண்டில். அப்படின்னா என்ன வயசு? 20 வயசு. தொழுகை மேடுகள், அசேரா கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்க தொடங்கினார். எப்படி? இப்போ வந்து இந்த ராஜா தூய்மையாக்க தொடங்கினார். எனக்கு வந்து இதை படித்த உடனே இது வந்து எனக்கு இதை பண்ணார் எனக்கு தெரியும். அவர் தான் சிறப்பாக பண்ணான்னு தெரியும். ஆனால் நேற்றைய தினத்தில் அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்தை தூய்மையாக்கினார். இங்கே இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால் அதே வேலையை தான் செய்கிறார். என்னென்னா கடவுளுடைய ஆலயத்துக்கு புறம்பான எல்லாவற்றையும் இடித்து தள்ளுகிறார். எருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய தொழுகை மேடுகள், அசேரா கம்பங்கள், செதுக்கப்பட்ட சிலைகள், வார்க்கப்பட்ட சிலைகள் ஆகியவற்றை அகற்றி யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்க தொடங்கினார். எனக்கு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பாதிச்சு. யூதாவையும் எருசலேமையும் தூய்மையாக்க தொடங்கினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அவர் செய்திருக்கிறார். அந்த தூய்மையாக்கிற அந்த விஷயம் வந்து சும்மா செய்யப்படலை, அது ஒரு நோக்கத்தோடு தான் செஞ்சிருக்கிறார். இந்த வாசிங்களா 2 குறிப்பேடு 34ஆம் அதிகாரம் 27-28 எடுத்துக்கங்க. நான் சொல்கிறேன் அதுக்குள்ளே எப்போன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த தூய்மை ஆக்கிறதுனால என்ன நடந்திருக்கும் அதை மட்டும் அப்படி ரொம்ப ஷார்ட்டாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் வந்து நீங்கள் உங்கள் மனதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த விஷயங்களை விதைத்துக்கொள்ளுங்க. அதுதான் காரணம். சரி, வாசிங்க 2 குறிப்பேடு 34ஆம் அதிகாரம் 27-28 ஆகிய வசனங்கள். இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும். ஒரு நிமிஷம், 27-28 வேண்டாம், 22 வாசிங்களேன். இல்க்கியாவும் அரசரை சார்ந்த மற்றவர்களும் அசுராவின் பேரனும் தோக்காத்தின் மகனும் ஆடையக மேற்பார்வையாளனுமான சல்லூம் என்பவனின் மனைவி குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்றனர். எருசலேமின் 2ஆம் தொகுதியில் குடியிருந்த அவரிடம் இது பற்றி பேசினர். அவர் அவர்களை நோக்கி, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, என்னிடம் உங்களை அனுப்பியவரிடம் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் கூறுவது இதுவே. இந்த ஜோசியாவோட சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார்னா, இந்த ஆலயத்தை க்ளீன் பண்ண சொல்வார். ஆலயத்தை க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த டியூட்டார்னமி புக், அதாவது இணைச்சட்ட புத்தகம் இருக்கு இல்லையா, அதோடைய ஒரு பகுதி ஆலயத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கும். அந்த அளவுக்கு மூலையில் கிடக்குன்னா எங்கேயோ கிடக்குதுங்க. அது க்ளீன் பண்ணும்போது தான் இது வந்து கிடைக்குது. அப்போ ஆலயம்னு ஒன்று இருந்துச்சு, மக்கள் ஆலயத்துக்கு வரதுக்கு விட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக மிச்சம் எல்லா பலிப்பீடங்களையும் கட்டி அதுக்கு வந்து தொழுகையை நடத்தி கொண்டிருக்காங்க, கடவுளையே விட்டுட்டாங்க. இப்போ யோசியா அரசராகிறார் 8 வயசில், 16 வயசில் கடவுளை தேட ஆரம்பிக்கிறார். 20 வயசு வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சில சீரமைப்புகளை கொண்டு வருகிறார். என்னென்னா அவருக்கு என்ன தெரியுது, இந்த தொழுகை மேடுகள்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாது. ஒருவேளை அந்த காலத்தில் இருந்த சில இறைவாக்கினர்கள் அதை வந்து அறிவுறுத்தியிருக்க வேண்டும். அவர் வாசித்த அந்த சட்ட நூல் அவரை வந்து அவருக்கு வந்து ஒரு புதிய பாதிப்பை கொடுத்துன்னு, ஒருவேளை அவர் வந்து அந்த 4 வருஷத்தில் 16 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவர் வந்து அதெல்லாம் வாசிச்சுருந்துருக்கணும். இது ஏதோ ஒரு பீரியடில் வந்து இதை கண்டுபிடிச்சோன்னு தன்னுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கொண்டு, ஆண்டவர் இதெல்லாம் எதிர்பார்த்துருக்கார், நாங்கள் செய்யலை. ஏன்னா இவர் சின்ன வயசில் வந்து இருந்தே இதைத்தான் பார்த்துட்டு வந்திருக்கிறார். ஆனால் இவருக்கு வந்து இப்படி அல்ல, கடவுள் இவர் தான் கடவுளுங்கிறத அறிந்து கொண்ட பிறகு அவரோட சட்ட நூலை கண்டுபிடிக்கிறார். சட்ட நூலை கண்டுபிடிச்ச பிறகு அந்த சட்டத்தின்படி நம்ம வாழவில்லைன்னு தெரியுது. அப்போ தன் ஆடைகளை கிழித்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவர் அவரை பார்க்கிறார், இரக்கத்தோடு கூட பார்க்கிறார். இப்போ வந்து முதலாவது என்ன கண்டுபிடிக்கிறார்னா, நான் சட்ட நூல் படி வாழலை, இப்போது இது என்னவாய் மாறப்போகிறது
அப்படிங்கிறத ஒரு இறைவாக்கினர்கிட்ட அவர் கேட்டு அனுப்புகிறார். அந்த இறைவாக்கினர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் தீங்குகளை யூதாவின் அரசர் முன் படிக்கப்பட்ட நூலின் வார்த்தைகளில் கண்ட அனைத்து சாபங்களையும் வரச் செய்வேன். வர செய்வேன். ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்துவிட்டு தங்கள் கைவினையான அனைத்து சிலைகளாலும் எனக்கு சினம் மூட்டினர், வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் நான் கொண்ட சினம் கனன்றி எரியும், அதை தணிக்க இயலாது. ஆண்டவரின் திருவுளம் தெரிந்து வருமாறு உங்களை அனுப்பிய யூதாவின் அரசனிடம், யாரது? யோசியா. நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், நீ கேட்ட வார்த்தைகளை பற்றி இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிரான அவர் தம் வார்த்தைகளை நீ கேட்டு மனம் நைந்து கடவுளுக்கு முன் உன்னை தாழ்த்தி கொண்டாய். தாழ்ந்து நின்ற நீ உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன். ஆதலால் இவ்விடத்தின் மீதும் இதில் வாழ்வோர் மீதும் நான் வரச் செய்யவிருக்கும் அனைத்து தீமைகளையும் உன் கண்கள் காணாதபடி உன்னை உன் மூதாதையர் இருக்கும் இடத்தில் கொண்டு சேர்ப்பேன். நீயும் மன அமைதியுடன் உன் கல்லறைக்கு செல்வாய் என்றான். இது அதாவது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம யோசியா என்ன பண்ணியிருக்காரு, தன் ஆடுகளை கிழித்து கொண்டு ஆண்டுக்கு முன்னாடி தாழ்த்தி ஆண்டோடத்தில் கண்ணீரோடு கூட ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. உன்னுடைய காலகட்டத்தில் நான் உனக்கு அறிவித்த இந்த பிரச்சனை வராது, ஆனால் நிச்சயமாய் வரும். தீர்ப்பு என்பது நிச்சயமாய் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா, நான் இரக்கம் காண்பிக்கிற ஒரு காலகட்டம் என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்கிறார், ஏசாயா 53ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி பகுதி 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறத நம்ம இப்போ வாசிக்க கேட்போமா? நமக்கு தெரிஞ்சது தான், இன்னொரு வாட்டி வாசிக்க கேட்போம். கொடியோருக்காக பரிந்து பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி கொடிய மனிதர்களுக்காக பரிந்து பேசினார். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, கொடிய மக்களுக்காக அவர் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, கெத்செமனே தோட்டத்திலேருந்து கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கதறி அழுகிறார். ஆண்டவரே, என் ஜனங்களுக்கு இறங்கும், இவருடைய பாவத்திற்கு நீர் இறங்கும், நாங்கள் பாவம் செய்து விட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய ஆண்டுடைய மனிதர்கள், நம்ம நெகேமியா, மொர்தெகாய் போன்றவங்கெல்லாம் தப்பு நடந்தபோது ஆண்டவருடைய சமூகத்தில் ரட்டுடுத்தி கண்ணீரோடு கூட கெஞ்சினாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதே போல் கெஞ்சுகிறார். இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய செயலை நம்ம கவனித்து பார்த்தா, இப்போது யோசியா என்ன செஞ்சார்னா, இந்த பலிப்பீடங்கள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை தன் ஆடையை கிழித்து கொண்டு அழுகிறார், ஆண்டவரே இறங்கும் சொல்லி. ஆண்டவர் என்ன செய்கிறார், உன்னுடைய காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வராது, ஆனாலும் இந்த விஷயத்தை நான் விசாரிக்காமல் விடமாட்டேன், கட்டாயம் விசாரிப்பேன். இப்போ நீங்கள் ஜீசஸை அப்படியே திரும்பி பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, இந்த தொழுகை மேடைகள் இல்லை, அன்னைக்கு என்னென்னா மக்கள் இந்த கோவிலை ஒரு பிஸ்னஸ் ஸ்பாட்டாக மாற்றிருந்தாங்க, தங்களுடைய ஆதாயத்துக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் வைராக்கியமாக சொல்கிறார், இது என் ஜெபம், என் தந்தையின் ஜெப இல்லம் இது. இந்த இடத்துல நீங்கள் வியாபாரம் பண்ணி காசு சம்பாதிச்சு வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த இடம் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கடவுளுடைய மக்கள் கடவுளிடத்தில் போய் சேரக்கூடிய ஒரு இடம், கடவுளோடு ஒப்புரவாகுகிற ஒரு இடம், அதுக்கு உரிய ஒரு புனிதத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறார், சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறார். இதே விஷயத்தை யோசியா தன்னுடைய 20வது வயசில் செய்ய ஆரம்பிக்கிறார். 20வது வயசில் இந்த தேவையற்றவைகள் எல்லாம் அகற்ற ஆரம்பிக்கிறார். தேவையற்றெல்லாம் அகற்ற ஆரம்பித்த பிறகு தான் ஆண்டவர் அங்கே அந்த இடத்துல செயல்பட ஆரம்பிக்கிறார். பாருங்களேன், இப்போ பாருங்கள், இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதையே தான் செய்கிறார். இப்போது இதை செஞ்சதுனால என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய காலகட்டத்தில் பிரச்சனை இருக்காதப்பா,
நான் உங்களுக்கு சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு 2-3 வசனத்தை வாசித்தா தான் இது புரியும். நான் வந்து அந்த 2-3 வசனத்தையும் உங்களுக்கு லைனாக சொல்கிறேன். நானே வாசிக்கிறேன் டைம் இல்லாதனால. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆண்டவர் தன் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகிறார். என்னன்னா, இப்போ வந்து இந்த காலகட்டம் என்ன காலகட்டம்னா, நம்மளே சொல்லுவோம் இது இரக்கத்தின் காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம், பரிசுத்த ஆவியானவரின் காலம். இப்போது இதை க்ளீன் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும், அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வாழுகிற மனிதர்கள் இருக்கும் வரைக்கும் ஆண்டவர் அந்த அழிவை கொண்டு வருவதில்லை. யோசியாவின் காலத்தில் நடந்துச்சு. உன் காலம் வரைக்கும் நான் கை வைக்க மாட்டேன்ப்பா, ஏன்னா நீ உன் ஆடையை கிழித்து கொண்டு நீ வந்து என்னிடத்தில் திரும்பினாய், நீ இந்த தேவையற்ற எல்லா விஷயத்தையும் இந்த இடத்தை விட்டு அடித்தாய், தூக்கி வீசினாய். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார் பாருங்களேன். அவர் எருசலேமுக்கு வருகிறார். மிக முக்கியமான ஒரு ஈவெண்ட், யோசியா செய்த அந்த விஷயத்தை அவர் வந்து அங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்னா, அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்த ஆரம்பித்தார், ஆலயத்தை க்ளீன் பண்ண ஆரம்பித்தார், ஜனங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். இது வந்து இந்த ஒரு மொமெண்ட்டில் மட்டும் நடக்கலை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டா, அந்த பரிசேரியும் சதுசேரியும் அப்படி கடிந்து கொள்வார். நீங்கள் வந்து வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அவ்வளவு சாடுவார். அந்த அதிகாரம் முழுவதும் அவங்கள திட்டுவார். அப்படின்னா அவங்க ஏற்கனவே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி வந்து பரிசேயரும் சதுசேயரும் இவருக்கு எதிராக கிளம்புவதற்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு சொன்னால், இவர் வந்து அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளையும் சுட்டி காண்பித்து கொண்டிருந்தார். அவங்க எங்கெங்கெல்லாம் விக்கிரகத்தை ஆராதிப்பது போல செயல்படுகிறாங்கிறது அவர் சுட்டி காண்பிக்க ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த 3.5 வருஷங்கள் எருசலேமுக்கு வந்த போதெல்லாம் அவர் என்ன செய்கிறார், அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துகிறார், ஆலயத்தில் இருக்கிறவர்களை சுத்தப்படுத்துகிறார். நீ செய்கிறது தப்புங்கிறத காண்பிக்கிறார். யோசியாவும் அதே தான் காமிச்சாருங்க. 16 வயசுல ஆண்டவரை அறிந்து கொண்டார், விவிலியத்தை வாசித்தார், திருமறையை வாசித்த பிறகு 20வது வயசு வந்த உடனே அவர் இந்த ரிஃபார்மேஷனை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் இஸ்ரேல் மாற ஆரம்பிக்கிறது. இப்போ கடைசியா அந்த புத்தகம் கிடைத்த போது தன் ஆடையை கிழித்து கொண்டு ஐயோ என் ஜனங்கள் என்று சொல்லி கதறி அழுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் என் ஜனங்கள் என்று சொல்லி கதறி அழுகிறார். இப்போ ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுக்கிறார், என் மகனே, உன் காலகட்டத்தில் நான் என் ஜனங்களை நான் அழிக்கப் போவதில்லை. இப்போ வந்து என்னன்னா, யோசியாவுடைய காலம் சின்ன காலம். ஆகவே அந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் தப்பிச்சிட்டாங்க தண்டனைக்கு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலம் பெரிய காலம். இன்றைக்கி அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய அந்த ஆலய சுத்தப்படுத்துதலும் அவருடைய கண்ணீரின் ஜெபமும் தான். சரி, இதோட இன்னும் சில வசனங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 25-26. ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாயாகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே இவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலங்களில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆம், அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். இப்போ என்னென்னா, இந்த காலத்தை வந்து அவர் பொறுமையோடு இருக்கிறார். சிலதை கண்டும் காணாதவராக இருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு கொண்டு வந்து நம்ம தப்பு செஞ்ச உடனே அடித்து அதை செய்கிறது இல்லை. ஏன்? அதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வந்து அவர் என்னத்தை காண்பிக்கிறார்னா, நான் ரைச்சியஸாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், ஆண்டவரே நான் இந்த தேவையற்றவைகள்லாம் அகற்றணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவர் காண்பிச்சார். ஒன்று, அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நான் எப்படி காக்கப்படுகிறேன்னா, அவருடைய செயல்களால் நான் காக்கப்படுகிறேன். ஜீசஸ்னால மட்டும்தாங்க நம்ம வாழ்கிறோம், அவ்வளோதாங்க, வேற ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஜீசஸ் வந்து நமக்கு முன்னோடியாக அவர் எப்படி இருந்தார்னா, கடவுளுக்கு பிரியமில்லாதவைகளை அகற்றுவதில் தீவிரமாக இருந்தார். நம்ம அவரை நம்புகிறதுனால அவருடைய கூட்டமாய் மாறிவிட்டோம். அதனால் நம்ம மேலே வர வேண்டிய நியாய தீர்ப்பை
தள்ளி போடப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு என்று ஒன்று இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த தள்ளி போடப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதே ஆண்டவருடைய நோக்கம், இயக்கம். அவர் நீதியுள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கி வருகிறார். அப்படின்னா அவர் இந்த காலத்தை தள்ளி போட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே சுத்தப்படுத்த விரும்புகிறார். அப்போ நம்ம இந்த பூமியில் வாழுகிற காலத்தில் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக வேண்டும் என்பது இறைவனது நோக்கம். அவருக்கு ஏற்புடையவராய் மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அதுக்காகத்தான் ஆண்டவர் அதை தள்ளி போட்டிருக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் ஆலயத்தை அங்கே க்ளீன் பண்ணுறார். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனம் இருக்குது, வாசிக்கிறேன் கேளுங்க. 2 கொரிந்தியர் 6:2 தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது தகுந்த காலம். எதற்கு? மீட்பு அடைவதற்கு. இந்த காலத்தை, இந்த எக்ஸ்டெண்டட் பீரியடில் நம்ம இதை செஞ்சுருந்தோம். நீங்கள் இந்த ஸ்கூல்லாம் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த நாள்னு சொல்லி வச்சுருப்பாங்க. ஃபீஸ் கட்டாத ஆட்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் டைம் வச்சுருப்பாங்க. ஓகே, இன்னும் கிரேஸ் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே நாம் கட்டியாக வேண்டும், இல்லாட்டி அதுக்குரிய ஃபைனை நம்ம கட்ட வேண்டியது வந்துடும். அப்படின்னா இது எக்ஸ்டெண்டட் பீரியட் நமக்கு கொஞ்சம் விரிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்கள். இந்த காலகட்டத்தில் நம் மனம் திரும்பியே ஆக வேண்டும். இதுலேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், அது இன்னுமே நல்லாயிருக்கும். 2 அரசர் 23 22 இவர் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் செஞ்ச ஒரு விஷயத்தை பாருங்களேன். 2 அரசர் 23 22 நானே வாசிக்கட்டுமா? பிறகு அரசர் மக்கள் எல்லோரையும் பார்த்து, உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல. எந்த உடன்படிக்கை நூல்? இவங்க தேடி கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அந்த உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டுள்ளது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பாஸ்கா கொண்டாடுங்கள். அவ்வளோ நாளும் பாஸ்கா கொண்டாடாமல் இருந்தாங்க. ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இல்லை, யாவே கடவுளுக்கு அங்கே பலி நிறைவேற்றுவதில்லை, ஆலயங்கள்லாம் இடிஞ்சு பாலடைஞ்சு கிடக்குது. ஏன்னா வெளியில் எல்லாம் பலிப்பீடத்தை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. யோசியா வந்த உடனே எல்லாத்தையும் அடித்து நிமித்தி பிரித்து எடுத்துட்டார், வெளியில் இருக்கிறது எல்லாத்தையும். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆலயத்தை சீரமைக்கிறாரு. சீரமைத்த பிறகு அமைக்கிற அந்த சமயத்தில் அவங்க உள்ளுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அந்த கிடைச்ச அந்த உடன்படிக்கையின் வாசகங்களை வாசித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்கிறார். பாஸ்காவை கொண்டாட சொல்லி ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி. இவருடைய காலத்தில் எப்படி நடந்துச்சு பாருங்க. 22 இந்த பாஸ்காவை போல முன்பு இஸ்ரேலுக்கு தலைமை தாங்கிய நீதி தலைவர்களின் காலத்திலோ இஸ்ரேல் யூதா அரசர்களின் எல்லா காலங்களிலுமோ கொண்டாடப்படவில்லை. மிக மிக சிரத்தையாக பாஸ்காவை கொண்டாடுகிறார். வசனம் சொல்லுது பாருங்களேன். அதுக்கு முன்னாடி பின்னாடி யாருமே இந்த அளவுக்கு சிறப்பாய் கொண்டாடவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த பாஸ்காவை இன்னும் மறுசீரமைக்க போகிறார். எப்போ அது நடக்க போகுது? இது வியாழக்கிழமை நடக்க போகுது. இவர் செவ்வாய்க்கிழமை ஆலயத்தை ரெடி பண்ணிட்டார். பார்த்தீங்களா? இப்போ புரியுதுங்களா? இது யோசியாவின் நாட்களில் அது ஒரு ரெவலேஷனாக, அது ஒரு உவமேயமாய், ஒரு மெட்டஃபராக இது நடந்துச்சுங்க. காலங்கள் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவர் பாஸ்காவை மிக சிரத்தையாய் கொண்டாட போகிறார். பாஸ்காவுக்கு ஒரு புது வடிவத்தை கொடுக்க போகிறார். அது வியாழக்கிழமை நடக்க போகுது. இங்கே செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுகிறார்னா, இதுவரைக்கும் அவர் செய்தது எல்லாவற்றிற்கும் அடையாளமாய் ஆலயத்தை க்ளீன் பண்ணுற வேலையில் அவர் இறங்கி விட்டார். அப்புறம் வசனம் என்ன சொல்லி பாருங்க. யோசியா ஆட்சியேற்ற 18ஆம் ஆண்டில் எருசலேமில் ஆண்டவரின் பாஸ்கா கொண்டாடப்பட்டது. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சுங்க. அந்த மறுசீரமைப்பை அவர் அங்கே ஒரு சின்ன ஒரு சம்பவத்தின் வழியாக மறுபடியும் அவர் காண்பித்தார். இதை செய்து கொண்டு தான் இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த ஆலயத்தில் செய்தது எகெயின் அது ஒரு அடையாளமாக இருந்துச்சு. என்னென்னா, நீங்கள் பாருங்களேன், அந்த கடைசியாக இருந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு ஆழமான அர்த்தம் கொண்டவைகள். அவர் செய்த 2 விஷயந்தான். திங்கட்கிழமை செவ்வாயில்
திங்கக்கிழமை செஞ்சது 2 விஷயம்தான். ஒன்று, அத்திமரத்தை சபிக்கிறார், அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் புதைந்து கிடக்குது. 2வது, ஆலயத்தை அவர் க்ளீன் பண்ணுகிறார், அதற்குள்ளே அவ்வளோ விஷயங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எப்படி அதை செஞ்சுருக்கிறார், ஆவியானவர் எப்படி அவரை நடத்தியிருக்கிறார். சரி, ஓகே, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பாஸ்காவை கொண்டு ஆண்டவருக்காக நான் பலியாக போகிறேன். இப்போ ரோமர் 12:1 சொல்கிறாரு, அனுதினமும் ஜீவ பலியாக இருப்பது ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற ஆராதனை அப்படின்னு சொல்கிறார். உண்மையான ஆராதனை, உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்வது என்பது நம்ம ஆண்டவருக்காக அனுதினமும் ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும் சொல்கிறார். இப்போ நம்ம எப்படி ஜீவ பலியாய் மாறுவது? நான் ஆண்டவரை உமக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது? நோ, அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, இப்போது என்னை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறார். இப்போ 2 விஷயம் நடக்குதுங்க. ஆண்டவர் க்ளீன் பண்ணும்போது மக்கள்லாம் வெகுண்டு எழுத அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவர் மேலே கோவப்படுறாங்க, என்ன இவர் இப்படி செய்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னொரு கூட்டம் இருக்குது, இதில் என்னமோ இருக்குது. ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், என்னை சீரமைக்க விரும்புகிறார், என்னுடைய ஆன்மீகத்தை எழுப்ப விரும்புகிறார். இதை ஆழமாய் கவனிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சில விஷயங்களை சாடுகிறார். இப்போ நான் கடவுளுடைய ஆலயம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ என்னை சுற்றி எனக்கு வேண்டாத சில விஷயங்கள் இருக்கும்போது ஆண்டவர் தாம் நேசிக்கிறவர்களை கண்டித்து திருத்துகிறார். அந்த சிக்ஷையை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆன்மீகமாக இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். பொல்லாத பிசாசு சில சமயம் என்ன பண்ணுறான், நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி வச்சிடறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்று ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பாயானால் உன் இருதயத்தை நீ கடினப்படுத்தி கொள்ளாதுன்னு சொல்கிறாரு. பொல்லாத பிசாசு நம் இருதயத்தை கடினப்படுத்துகிறான். ஏன் கடினப்படுத்துகிறான்னா, ஆண்டவர் என்றாவது சிக்ஷிக்கும் போது அதை அந்த இறுதிய கடினத்தின் நிமித்தம் நம்ம எது கழிப்போம் இல்லையா, அவருக்கு எதிரடையாக நம்ம செயல்படுவோம்ல, ஆண்டவருக்கு விரோதமாய் நடப்பதற்கு நம்ம துணிந்து விடுவோம். எப்போ அப்படி சொன்னால், நம்ம இறுதியம் கடினமாகும் போது. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீ பொல்லாத பிசாசு நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கும் போதே அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஏய், நீ தப்பு பண்ற, somewhere you are missing அப்படிங்கிறத காண்பிக்கிற. பொல்லாத பிசாசு உனக்கு விரோதமாக வருகிறான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பொல்லாத பிசாசு நம்ம சீர்குலைத்து விடும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம செய்யறதெல்லாம் கரெக்டுன்னு தோணும். அப்போ ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் அடித்து நிமித்த விரும்புகிறார். ஏன்னா இது கிருபையின் காலம். இந்த காலத்தில் சில விஷயங்களை நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னு சொன்னால், நம் நியாய தீர்ப்புக்கு உட்படும் போது நம் பெரிய பாதிப்பை சந்திக்க நேரிடும். இந்த காலத்தில் நம் மனம் திரும்புவதற்காக அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி நம்மை சுற்றி நம்ம பார்ப்போங்க, ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாமல் பிரியம் இல்லாமல் என்ன இருக்குது? ஆண்டவருடைய ஆலயம் நம்ம. இப்போ இந்த ஆலயத்தை எதுக்காக இந்த காசுக்காரர்கள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுக்கு ஆதாயத்துக்காக பயன்படுத்தினாங்க. நாம் கடவுளுடைய ஆலயம். இப்போ நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? ஆண்டவருக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்டோம். ஆண்டவருடைய பிரசனம் நமக்குள் தங்கி இருக்க வேண்டும். நம்ம ஒரு மொபைல் சர்ச். நேற்று எனக்கு இப்படி தோணுச்சு, நம்ம அப்போ ஆலயம்னு ஒன்று இருக்குது, எதுக்கு அப்போ ஆலயத்துக்கே போக வேண்டாம்? அப்படி இல்லை. இப்போ ஒரு நம்ம ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சண்டே அன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறோம். அப்போ சின்ன சின்ன குப்பியில் ஆயில் போட்டு கொடுப்போம். அந்த சின்ன குப்பியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குப்பியில் இருக்கும். அந்த பெரிய குப்பியில் இருக்கும்போது அதுக்காக ஜெபம் பண்ணுவோம். சில சமயம் சின்ன குப்பிக்குள்ளே போட்டதுக்கப்புறம் கூட ஜெபம் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, அந்த பெரிய குப்பியிலிருந்து இந்த சின்ன குப்பிக்குள்ளே அந்த எண்ணெயை நம்ம போட்டு ஒவ்வொருத்தருக்காக நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த ஆலயம்ங்கிறது ஒரு தேவ பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். நம்ம அங்கே போகும்போது ஆண்டவர் அந்த பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறார். இந்த நிரப்பின இந்த பிரசன்னத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் எங்கே போகிறோன்னா, மக்கள் நடுவில் போகிறோம். மக்கள் எத்தனையோ பேர் கஷ்டத்தோடு இருக்காங்க, வேதனையோடு இருக்காங்க. அவங்களுக்கு தெய்வ பிரசன்னத்தை நம்ம கொடுக்குறோம். அதனால் நம்ம ஒரு குட்டி ஆலயம்ங்க. இந்த மொபைல் ஆலயத்தை சூழ பொல்லாத பிசாசு இந்த மொபைல், இதுதான் ஆண்டவருடைய பர்பஸ். இதுக்காக தான் ஆண்டவர் அழைத்தார். ஆனால் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். நம்மை நம்முடைய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டு இருக்கிறோம். இதை சும்மா ஊருகா மாதிரி நம்ம தொட்டுட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நம்முடைய மெயினான ஃபோக்கஸ் காலை என்னன்னா, இன்றைக்கி நம்ம நம்ம படிப்பதும், வேலையை கண்டுபிடிப்பதும், திருமணத்தை செய்து கொள்வதும், அதுக்கப்புறம் குழந்தை பெற்று, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த உடன்படிக்கை. இதெல்லாம் சைடு. ஆனால் நம்முடைய நோக்கம் என்ன?
நான் ஆலயமாய் மாற வேண்டும், ஆலயமாய் நான் வெளியே புறப்பட்டு போக வேண்டும், ஜனங்களுக்கு தேவ பிரசனத்தை காண்பிக்க வேண்டும், ஆண்டவர் தாம் செய்ய நினைப்பவைகளை எனக்குள்ளிருந்து செய்வதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். இதற்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ இதை சுற்றி இருக்கிறத உடைய நோக்கம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதை கடிந்து கொள்வார். அந்த நோக்கம் லைட்டாக ஷிஃப்ட் ஆகும்போது அது ரொம்ப அதிகமாய் கடிந்து கொள்வார். யார் அதிகமாய் கடிந்து கொள்வார்? யாருக்கு முக்கியமான பணிகளை கொடுத்திருக்கிறாரோ, யாருக்கு முக்கியமான அழைப்பை கொடுத்திருக்கிறாரோ அவர்களை விட்டே வைக்க மாட்டார். தூவம்சம் செஞ்சுட்டே இருப்பார். திரும்ப திரும்ப புரட்டி புரட்டி எடுத்துகிட்டே இருப்பார். நம்ம இதை புரிந்து கொள்ளாமல் அவரை எதிர்கழிக்கக்கூடாது. ஏன் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறீங்க, ஏன் இதெல்லாம் கண்டம் பண்ணுறீங்க, ஏன் இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்கிறீங்க? காரணம் என்ன? நீ எதற்காய் அழைக்கப்பட்டாய்? அவருக்காக பலியாவதற்காய் அழைக்கப்பட்டாய். அதை நீ மறந்து விட்டு இது எல்லாத்தையும் உன்னை சுற்றி வச்சுட்டு அதனுடைய நோக்கம் தப்பாக இருக்கும்போது எப்படி ஆண்டவர் கடிந்து கொள்ளாமல் இருப்பார்? கட்டாயம் கடிந்து கொள்வார். கட்டாயம் கடிந்து கொள்வார். ஏன் கடிந்து கொள்ளுகிறார்? பாஸ்கா நிறைவேறணும். அவருக்காக நான் பலியாக வேண்டும். எப்போ இதை செய்ய முடியும்? இந்த இரக்கத்தின் காலத்தில் தான் செய்ய முடியும். ஏன் நான் பாஸ்காவை போல நான் பலியாக வேண்டும்? இந்த இரக்கத்தின் காலம் குறுகிய காலம். இந்த காலத்தில் செயல்படுவதற்கு ஒரு மொபைல் சர்ச்சாக செயல்படுவதற்கு ஆட்கள் ஆண்டவருக்கு தேவை. அதற்காக ஆண்டவர் சிலரை வேறு பிரிக்கிறார். வேறு பிரித்தவர்களை அவ்வப்போது சுத்தப்படுத்துகிறார், சீர்படுத்த நினைக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களை சீர்படுத்துவதற்காக ஆண்டவர் புறப்பட்டா ஒரு கோடி கும்பிட்டு போட்டு, சரிங்க ஆண்டவரே, என்னை மாற்றிக்கிற ஆண்டவரே, வேர் ஐ ஹவ் டு சேஞ்ச், டெல் மீ லார்ட், லெட் மீ சேஞ்ச், என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்ல நீங்கள் ஆயத்தமாகிக்கொள்ளுங்க. ஒரு முக்கியமான காலகட்டம். ஆண்டவர் நம்மை சீரமைத்து அவருடைய மெய்யான பலியாக நம்மை மாற்றி, ஜீவ பலியாக நம்மை மாற்றி, அவருடைய ஆலயமாய், சுத்தப்படுத்தப்பட்ட ஆலயமாய் நம்மை மாற்றி ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்ற விரும்புகிறார். அவருக்கு நாம் விட்டு கொடுப்போம். இதெல்லாம் நான் செய்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காலத்துலையாவது நம்ம சொல்லியிருப்போங்க. அதை நம்ம மறக்கக்கூடாது. எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எப்படியாவது நாம் செய்து முடிக்க வேண்டும். ஆகவே இந்த நினைவுகளோடு கூட இந்த நாளில் ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய ஆலயம் ஆண்டவரே, நீங்கள் எங்களை சுத்தப்படுத்த நினைக்கிறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களை சுத்தப்படுத்தட்டும். எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பெயரால் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். இயேசு நம்முடைய பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். ஆனால் இது இந்த செய்தி இதோடு முடியலைங்க. ஒருவேளை அன்றைக்கு சித்தமான இதோடைய ஒரு 3 சின்ன ப்ராஃபட்டிக் பார்ட் இருக்குது. இந்த யோசியாவுடைய லைஃபுக்கும் ஜீசஸுடைய லைஃபுக்கும் ஒருவேளை அன்றைக்கு சித்தமான நாளைக்கு அதை நாம் பார்ப்போம். அன்று ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து வாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக எழுப்பிவிடுங்க. அவர்களும் இந்த செய்தியை கேட்கட்டும். ஆண்டவர் ஏதோ ஒன்றை இந்த காலகட்டங்களில் ஆக்கப்பூர்வமாய் செய்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவர் இப்படி நம்ம செய்தியை கேட்டு நான் செய்தியை சொல்லி எனக்கு புரியுது. இப்படி அந்த அபிஷேகம் மாறி இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபை மாறி இருக்கிறதை இந்த நாட்கள் அதிகமாக உணர்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களோடு கூட இருப்பாராக, பெரிய காரியங்களை செய்யட்டும். நாளை தினத்தில் காலை 4:30 மணிக்கு அதிகாலையில் சேர்ந்த இயேசுவோடு வழியாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.